தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 3-4 நாட்களாக சென்னையில் கடும் புயல், சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 150 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி, விழுப்புரம் மிக கடுமையான சேதம். பாண்டிச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம் போன்ற பகுதிகளில் 200 வருடங்களாக இல்லாத அளவுக்கு கடும் மழை. சிறு கிராமங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறு கிராமங்கள் கூட தண்ணீரில் மிதக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாய கட்டம். இந்த அபாய கட்டம் என்பது அரசு சென்னை நகரத்தில் திட்டமிடாமல் நடந்தது. கோபாலபுரம் கருணாநிதியினுடைய வீட்டுக்கு முன்பே முழங்கால் தண்ணீர் நிற்பதை ஒரு பத்திரிகைகள் செய்திகளாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தன. சென்னை முழுக்க மாநகராட்சியினுடைய திட்டங்கள் தொடர்ந்து செயலிழந்து போவது, மழை நீர் வடிகால் என்பது கனவிலும் நடக்க முடியாத அரசாங்கம். திராவிட முன்னேற்றக் கழக அரசு, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு. உள்ளாட்சி அமைச்சர் வேலுமணி, இப்பொழுது நேருமணி, 2 பேருக்கும் மணியின் மீது தான் அக்கறை. சென்னை நகர மக்கள் 1 கோடி பேர் இருக்கிறார்கள், 1 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வடிவதே இல்லை. வடிவதற்கான எந்த திட்டமும் அரசிடம் இல்லை. அரசை பொறுத்தவரை, அமைச்சர்களை பொறுத்தவரை அத்தனை செயல்பாடுகளுமே பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து அதை பங்கு போட்டு முதலமைச்சர் அலுவலகம் வரை பிரித்து கொள்வது தான் இங்கு ஜனநாயகம். இங்கு அரசு அமைச்சரவை, உள்ளாட்சித்துறை, இதுதான். இதை இந்த மக்களும் சகித்து கொள்ள பழகிவிட்டு 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற மனித இயந்திரமாக மாறிப்போய்விட்டார்கள். விழுப்புரத்தை பொறுத்தவரை அமைச்சர் பொன்முடி ஒரு நெய்வேலி சுரங்கத்தையே உருவாக்கி இருக்கிறார். செம்மண், சவுடுமண் 20,000 கோடிக்கு 2.5 லட்சம் லாரிகள் விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், சென்னைக்கு கொண்டு வந்து 2.5 லட்சம் லாரிகள், 20,000 கோடி ரூபாய் அவர் மக்களுடைய சொத்தை, கனிம வளத்தை கொள்ளையடித்திருக்கிறார். இதுவரை எந்த ஊடகங்களோ பாண்டிச்சேரி, தமிழ்நாடு பார்டர் இருக்கக்கூடிய செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த என்எல்சியை போல, நெய்வேலி சுரங்க தொழிற்சாலையை போல மிகப்பெரிய ஒரு சுரங்க, மேலிருந்து பார்த்தால் கீழே இருக்கக்கூடிய லாரி கொசுவை போல, மூட்டைப்பூச்சியை போல தெரிகிற அளவுக்கு மிகப்பெரிய சுரங்கம். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. வழக்கு போட்டார்கள், நீதிமன்றம் அவரை தண்டித்தது. ஆனால் அதையெல்லாம் ஒரு தூசாக தட்டி எறிந்துவிட்டு மீண்டும் மந்திரியாக அமர்ந்து விட்டார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சவுடுமண் சுரங்கம் 2.5 லட்சம் லாரி சவுடுமண் மக்களுடைய கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டது. நடவடிக்கை இல்லை. இப்பொழுது முதலமைச்சரை விழுப்புரம் மாவட்டத்திற்கு அழைத்து சென்று, துணை முதலமைச்சரை விழுப்புரம் மாவட்டத்திற்கு அழைத்து சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக ஒரு முயற்சியை அமைச்சர் பொன்முடி செய்திருக்கிறார். வானூர் தொகுதி, இங்கே 2,10,000 வாக்காளர்கள். இது 32,000 முஸ்லீம்கள், 20,000 கிறிஸ்தவர்கள், 50,000 பேர் இந்த திமுகவினுடைய நிரந்தர வாக்காளர்கள். கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் நேரடியாக திமுகவுக்கு வாக்கு போடக்கூடியவர்கள். ஆனால் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய கோட்டக்குப்பத்தில் ஏறக்குறைய 15,000 வாக்கு முஸ்லீம் வாக்கு இருக்குது.
அங்கு பொன்முடி செல்லுகிறார். 2 நாள் கழித்து அவர்கள் கோட்டக்குப்பம் முஸ்லீம்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். கோட்டக்குப்பத்தில் சென்ற பிறகு தண்ணி தேங்கி நிற்கிறது 2 நாளாக, அதை அப்புறப்படுத்தாமல் இங்கு வருகிறீர்களே என்று அவர்கள் பேசி அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு துணை முதலமைச்சரை கூட்டிக் கொண்டு போகிறார். இந்த 32,000 வாக்குகள் வேண்டும். 15,000 வாக்குகள் ஒரே இடத்தில் இருக்குது கோட்டக்குப்பத்தில், முஸ்லீம் வாக்குகள். பாய் தலவாணியோடு துணை முதலமைச்சரை கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் 1 கோடி பேருக்கு பாயும் தலகாணியும் கொடுக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள், எங்களுக்கு இந்த பாயும் தலையணையும் தேவையில்லை. இப்படி அவர்கள் பொன்முடியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள், துணை முதலமைச்சரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இது வானூர் பகுதியில் நடந்தது. அடுத்து விழுப்புரத்தில் 1,82,000 வாக்காளர்களில் 40,000 வாக்காளர்கள் முஸ்லீம்கள், 20,000 வாக்காளர்கள் கிறிஸ்துவர்கள். 40, 20, 60,000 வாக்காளர்கள். 1,82,000 வாக்குகளில் 60,000 வாக்கு பெட்டியை திறந்தால் திமுக விழுந்துடும். சேவியர் காலனி 5,000 கிறிஸ்துவர்கள், வழுதுரெட்டியில் 5,000 கிறிஸ்துவர்கள், பெரிய காலனியில் 5,000 கிறிஸ்துவர்கள், கம்ப நகர் 5,000 கிறிஸ்துவர்கள், ஆசிரியர் நகர் 5,000 கிறிஸ்துவர்கள். அதை தாண்டி முஸ்லீம் உடையார் சமூகம் பெரும்பான்மையான மெஜாரிட்டி சமூகம். அங்கு உடையார் சமூகத்தை சேர்ந்த பொன்முடி நிற்பதில்லை. சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு திருக்கோவிலூர் சென்று தேர்தல் நிற்கக்கூடிய இவர் எப்படி திமுகவை காப்பாற்றுவார்? பொன்முடி மீது கிறிஸ்துவர்கள் கோபம், முஸ்லீம்கள் கோபம், உடையார்கள் கோபம். திருக்கோயிலூரில் போய் நிற்கிறார். திருக்கோயிலூரில் வெள்ள பாதிப்பே இல்லை. இருந்தாலும் முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள். இப்போ பொன்முடியால் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போவதற்கு தயாராகி விட்டது. பொன்முடி மேடையில் அமர்ந்த பொழுது, நிவாரண மேடையில் அமர்ந்த பொழுது செஞ்சி மஸ்தான் அருகில் அமர்கிறார். எந்திரியா மேலே போயா, வெளியே போய் உட்காரியா. ஒரு அதிகாரியை தனக்கு அருகில் அமர வைத்துக் கொள்ளுகிறார். தனக்கு இணையாக கருணாநிதியை விட, ஸ்டாலினை விட அதிகாரம் படைத்தவர். 20,000 கோடி ரூபாய் பாலித்தீவு நீங்கள் விலைக்கு வாங்கக்கூடியவர். எதை வேண்டுமானாலும் அவர் அமைச்சர் பதவி ஒரு நாள் கூட, ஒரு வாரம் கூட அவரால் அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்க முடியவில்லை இந்த பொன்முடிக்கு. சாதாரண பள்ளிக்கூட ஆசிரியர். இந்த பள்ளிக்கூட ஆசிரியர் இன்று மிகப்பெரிய தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய மகன் ஜெய்சாவோடு பார்ட்னர், பங்குதாரர். தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தில் அவர் ஒரு தலைவர். இப்போ 4-5 தொகுதிகள் திமுகவுக்கு கையை விட்டு போகிறது. திண்டிவனம், நீங்கள் அர்ஜுனன் ஏடிஎம்கே வேட்பாளர், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 2.25 லட்சம் வாக்கு, 50,000 முஸ்லீம்கள். கூனிமேடை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் சிங்கப்பூர் வாசிகள், முஸ்லீம்கள் அத்தனை பேரும். ஆனால் அவர்கள் திமுக வாக்கை விட்டு வெளியேறுகிறார்கள். பிஜேபி எடப்பாடி கூட்டணி இருந்த காரணத்தினால் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது பொன்முடி மீது அதிருப்தி. மஸ்தானை அவர் மதிப்பதில்லை, தன்னுடைய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவரை மதிப்பதில்லை என்கின்ற ஒரு கோபம் இப்பொழுது வெளிப்பட்டு என்ன நடந்தது என்றால், முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் கோட்டக்குப்பத்திற்கு செல்லவில்லை. அதே போல் இப்போ ரஹமானியா நகர் மண்டபத்தில் வெளியே போயா பொன்முடியை முஸ்லீம் சிறுபான்மை சமூகம் வம்படியாக வெளியேற்றுகிறது. 2 நாள் உதயநிதி வந்த பிறகு முஸ்லீம் வாக்கு வங்கியை
இந்த வாக்கு வங்கியை குறிவைத்து வந்து உதயநிதியினுடைய சுற்றுப்பயணம் தோல்வி அடைந்து விட்டது. செந்தில் பாலாஜி வந்த பிறகு செந்தில் பாலாஜி அனுப்புகிறார் முதல்வர். ஆனால் செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு பயந்து விட்டு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான நிவாரணமோ தலையிடாமல் சென்று விட்டார். கலெக்டர் அலுவலகம் வழுதாரெட்டி கலெக்டர் அலுவலகம் ஏரியில் கட்டியதால் அது இப்பொழுது மிதந்து கொண்டு இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டு மிதக்குது, பழைய பஸ் ஸ்டாண்டு மிதக்குது. விழுப்புரத்தில் இன்று வரை இப்பொழுது வரை மீட்பு என்பதே பெயருக்குத்தான். அந்த மக்கள் அவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள். தக்காதெரு, கீழ்பெரும்பாக்கம், பாலம், இப்படி எருமனை, டாக்டர் வில்லேஜு இப்பொழுது வரை 5 அடி 6 அடி தண்ணி நிற்கிறது. அரசு இயந்திரம் அதுவும் மிதக்கிறது. பொன்முடியை பொறுத்தவரை பொன்முடி திருக்கோவிலூரில் வெள்ளமே கிடையாது. முதலமைச்சரை அங்கு கொண்டு சென்று தன்னுடைய தொகுதியை இவருக்கு பாதுகாப்பான தொகுதியாக விழுப்புரம் இல்லை, பாதுகாப்பான தொகுதியாக இவருக்கு திண்டிவனம் இல்லை, பாதுகாப்பான தொகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானூர் இல்லை, திருக்கோயிலூருக்கு போயிட்டார். காரணம் கட்சி ஒன்றிய நகர யாரையும் மதிப்பதில்லை. அளவு கடந்த திமிர், திமிர், பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி சேர்ந்து விட்டது. தமிழ்நாட்டில் பிரபலமான குடும்பம் பொன்முடி குடும்பம் என்கின்ற அளவுக்கு பொன்முடியினுடைய அடையாளம் மாறி போய்விட்டது. திமுகவுக்கு 5 தொகுதிகளில் மாபெரும் இழப்பு. வானூர், விழுப்புரம், திண்டிவனம், இப்படி திருக்கோயிலூர், மயிலம் இப்படி இந்த தொகுதிகள் அத்தனையுமே மிகப்பெரிய இழப்பு ஏற்படுவதற்கு இன்றைய நிலையில் பொன்முடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு முஸ்லீம் கிறித்துவ சமூகத்தின் வசம். திண்டிவனத்தில் 2.25 லட்சம் வாக்காளர்களில் அர்ஜுனன் ஏடிஎம்கேல ஜெயிச்சிருக்காரு. இவர் சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தும் கூட வெற்றி பெற முடியவில்லை திமுக. திருக்கோயிலூரில் 25,000 முஸ்லீம், 15,000 கிறிஸ்டின், 1,90,000 வாக்குகளில் இவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய வாக்கு வங்கி. இந்த திமுகவினுடைய வாக்கு வங்கி விழுப்புரம் உட்பட விழுப்புரம், திண்டிவனம் மாவட்டங்களில் இந்த வெள்ளத்தின் பால் திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி சரியாக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இன்று வரை அந்த சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது கிறித்துவ மக்களுக்கோ அல்லது தலித் மக்களுக்கோ உடையார் மக்களுக்கோ வன்னியர்களுக்கோ எந்த விதமான நிவாரணமும் சரிவர செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது முதலமைச்சரையே சொந்த தொகுதிக்குள்ளே அழைத்து செல்ல முடியாத அளவிற்கு திருக்கோயிலூருக்கு கூட்டிக் கொண்டு போகிற அளவுக்கு சிறுபான்மை மக்கள் வசம், கிறித்துவ மக்கள் வசம் கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது பொன்முடி மீது. ஆக வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வங்கி, சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் வாக்கு வங்கி, ஏன் அவருடைய சமூகமான உடையார் வாக்கு வங்கியே திமுகவிற்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. முதலமைச்சரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால உளவுத்துறை அதிகாரிகள், உள்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், இந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் பொன்முடியினுடைய பாதுகாப்பாக சமரசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுவதில்லை. இந்த வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பாலங்கள் உடைந்ததோ ஏரிகள் உடைந்ததோ மட்டுமல்ல, திமுகவினுடைய வாக்கு வங்கியே உடைந்து போயிருக்கிறது. இதற்கு முதல் காரணம் பொன்முடி என்பதை அறிந்து கொண்டு திமுக விழித்து கொண்டால் இந்த 5-6 தொகுதிகளில் திமுகவுக்கு 26ல்
எதிர்காலம் இருக்குது. இல்லை என்றால் இந்த திமுகவினுடைய சரிவுக்கு பொன்முடிதான் காரணம் என்பதை சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் மக்கள் சொந்த சமூகமே, விழுப்புரத்திலேயே சொந்த சமூக மக்களே ஓட்டு போடுவதில்லை பொன்முடிக்கு. காரணம், பொன்முடி அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆணவம். இந்த ஆணவத்தினுடைய உச்சகட்டம் தேர்தலில் பொன்முடி திருக்கோவிலிருந்து வேறு தொகுதிக்கு தாவ வேண்டி இருக்கும் என்பதுதான் விழுப்புர மக்களுடைய மனநிலை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.